வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற கதவுகள் எல்லாம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடைபட்டு விட்டது, அது நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய் கூட காத்திருக்கிறீர்களா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஒருவனாலும் பூட்ட முடியாது, அதை ஒருவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டங்களை, தீர்மானங்களை, ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கூட இந்த நாளில நிறைவேற்றி அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். வேதத்துல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு வழி நடத்தி கொண்டு வரும்போது அநேக போராட்டங்கள், பாடுகள் வருகிறது. வழியில அவர்கள் செங்கடலை பார்க்கும் போது மிகவும் கலங்கி போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதுல ஒரு வாசலை திறந்தது, இரண்டாக பிளக்க செய்த தேவன். அப்படி அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அன்று நடத்தி வந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இந்த வீடியோவை பார்க்கிற உங்களோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்லுகிறார்.